அனைவருக்கும் வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1944ஆம் ஆண்டு முதல் முறையாக அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்தார். அரசியல் ரீதியாக இந்த சந்திப்பு நடக்கவில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நாடக ஆசிரியராகவும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராகவும் இந்த சந்திப்பு நடந்தது. அப்போது சென்னையில் அறிஞர் அண்ணா அவர்களின் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகம் நடக்க இருந்தது. அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜியாக நடிப்பதற்காக இந்த சந்திப்பு நடந்தது. அன்றைய நாடக ஆசிரியரும் நடிகருமான டிவி நாராயணசாமி என்பவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை முதலாக அறிஞர் அண்ணாவிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் உறுப்பினராக இருந்தார். அதன் பின்பு அறிஞர் அண்ணா அவர்கள் 1949ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஆரம்பித்தார். தொடர்ந்து அறிஞர் அண்ணாவின் எழுத்துக்களாலும் அவருடைய கொள்கைகளாலும் நல்ல பண்பினாலும் ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் 1953ஆம் ஆண்டு தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அன்று முதல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருந்தார். மேலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் எங்கள் தங்கம் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை இந்த பதிவில் பார்த்தோம். எங்கள் தங்கம் திரைப்படம் மேகலா பிக்சர்ஸ் தயாரித்தது. அந்த திரைப்படத்தின் வெற்றியில் கிடைத்த லாபத்தில் மேகலா பிக்சர்ஸின் கடன் முழுவதையும் அடைத்து விட்டோம் என்று அந்த திரைப்படத்தின் வெற்றி விழாவில் முரசொலி மாறன் அவர்கள் குறிப்பிட்டார். எங்கள் தங்கம் படத்தில் அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. மேலும் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற 2 பாடல்களை அன்றைய ரசிகர்கள் மிகவும் வரவேற்று கொண்டாடினார்கள். அந்த 2 பாடல்கள் நான் செத்து பிழைச்சவண்டா என்று ஆரம்பிக்கும் எம்ஜிஆர் அவர்களின் கொள்கை பாடலும், எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் பாடும் டூயட் பாடலான நான் எதையும் அளவோடு ரசிப்பவன் என்ற பாடலும் ஆகும். ஒரு முறை கவிஞர் வாலி அவர்கள் மேகலா ஸ்டுடியோவில் எங்கள் தங்கம் திரைப்படத்தின் பாடலை எழுதி கொண்டிருந்தார். நான் எதையும் அளவோடு ரசிப்பவன் என்ற பல்லவியை எழுதிய கவிஞர் வாலி அவர்களுக்கு அதற்கு அடுத்த சரணத்தை எழுதுவதற்கு அன்று ஏனோ வரவில்லை. அப்போது அங்கு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கவிஞர் வாலி அவர்களிடம், என்ன கவிஞரே பல்லவியை எழுதிவிட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு கவிஞர் வாலி அவர்கள் நான் எதையும் அளவோடு ரசிப்பவன் என்ற பல்லவியை கூறினார். உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் நான் எதையும் அளவில்லாமல் கொடுப்பவன் என்று அடுத்த வரியை அவருக்கு எடுத்துக் கொடுத்தார். உடனே அந்த பாடல் விடுவிடுவென தயாராகிவிட்டது. அன்று மாலையே அந்த பாடலின் ஒளிப்பதிவு முடிந்துவிட்டது. அந்த பாடலை கேட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மறுநாள் எம்ஜிஆர் அவர்கள் வேறு ஒரு ஸ்டுடியோவில் ஒரு படத்தின் படப்பிடிப்பில் இருந்தார். அப்போது அங்கு கவிஞர் வாலி அவர்கள் வந்தார். அவரை வாருங்கள் ஆண்டவனே என்றார் எம்ஜிஆர் அவர்கள். தனக்கு நெருக்கமானவர்களை ஆண்டவனே என்று அழைப்பது எம்ஜிஆர் அவர்களின் வழக்கமாம். கவிஞர் வாலி அவர்களை வரவேற்ற எம்ஜிஆர் அவர்கள், ஆண்டவனே நீங்கள் எழுதிய எதையும் நான் அளவோடு ரசிப்பவன் பாடல் பிரமாதம் என்று புகழ்ந்தார். அதிலும் நீங்கள் எழுதிய அந்த 2வது வரி மிகவும் அருமை என்று கூறி கவிஞர் வாலி அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் அன்போடு கட்டிப்பிடித்து அவர் நெத்தியில் முத்தமிட்டார். உடனே கவிஞர் வாலி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம், நீங்கள் இந்த முத்தத்தை கலைஞர் கருணாநிதிக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றார். இதை கேட்டு ஒன்றுமே புரியாத எம்ஜிஆர் அவர்கள் அது ஏன் என்று கவிஞர் வாலி அவர்களிடம் கேட்டார். கவிஞர் வாலி அவர்கள் நடந்த விஷயத்தை எம்ஜிஆர் அவர்களிடம் எடுத்து
கூறினார். உடனே எம்ஜிஆர் அவர்கள் சிந்தனையில் மூழ்கினார். சில நாட்களுக்கு பிறகு அது எதிரொலியாக ஒலித்தது. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த கவிஞர் வாலி அவர்கள், நான் செத்து பிழைச்சவன்டா, யமனை பார்த்து சிரிச்சவன்டா என்ற பல்லவியை எம்ஜிஆர் அவர்களிடம் காண்பித்தார். அப்போது குண்டடிப்பட்டு உயிர் பிழைத்து வந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த வரிகள் கச்சிதமாக பொருந்தியது. அந்த வரிகளை பார்த்து திருப்தி அடைந்த எம்ஜிஆர் அவர்கள் கவிஞர் வாலி அவர்களிடம், ஆண்டவனே, இந்த பாடலின் அடுத்த வரியான சரணத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்ததை பற்றி நறுக்கென்று 4 வரிகள் எழுதிவிடுங்கள் என்று சொன்னார். இதை அடுத்து அந்த பாடலில் இடம்பெற்ற வரிகள் தான், ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து தன் உயிரையும் குறும்பென மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டமிது என்ற வரிகள். தனது கொடை உள்ளத்தை புகழ்ந்து எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று அடியெடுத்து கொடுத்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் போர் குணத்தை புகழ்ந்து பதில் மரியாதை செய்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்.